வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செட் டைப்ஸ், செட்டில் ஃப்ரோசன் செட் இந்த டைப் வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பூலியன் டைப், பைனரி டைப், நன் டைப், இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பூலியன் டைப் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதில் ரெண்டு அவுட்புட் தான் இருக்கும். சரிங்களா, ஒன்று ட்ரூ, இந்த கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா ஒன்று ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையவே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 0 1 அப்படிங்கிற நமக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ வி லுக்கப், எக்ஸ் லுக்கப், மேட்ச் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது 0 1 அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். 0னா எக்ஸாக்ட் மேட்ச்சு, 1னா அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதைப்படி எடுக்கும்போது 0 அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சிங் அப்படிங்கிறப்ப ஃபால்ஸ், 1 ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச், அதாவது அந்த வேல்யூவில் 1 இருந்தால் கூட அதை நம்ம மேட்சிங்காக எடுத்துப்போம். அதில் எக்ஸாக்டாக எல்லாமே மேட்ச் ஆனால் தான் நம்ம 0 இருக்கிறத எடுத்துக்கும் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இப்போ பூலியன் டைப்பில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரிங்களா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கணும். அப்படின்னா இப்போ பூலியன் டைப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா, the Python Boolean type is one of Python's built-in data types. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா Boolean type one of the Pythonோட data types. இது ட்ரூத் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம Boolean type யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ட்ரூத் வேல்யூனா உண்மை மதிப்பை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், the expression 1 smaller than or equal to 2, இது அதாவது என்னது, 2 விட 1 சின்னதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அப்சல்யூட்லி அது ட்ரூ தான். ஏன்னா 2 விட 1 சிறிய நம்பர். while அதே சமயத்தில் the expression 0 equal to 1, 0வும் 1ம் ஒரே சமமாக கிடையாது. ஈக்குவல் டுன்னு என்ன அர்த்தம், கம்பேர் பண்ணி பார்க்குறது, ஒப்பிட்டு பார்க்குறது. அப்போ 0வும் 1ம் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1 தான் எக்ஸாக்ட்லி அதிகமான நம்பர். அப்போ இது ஈக்குவல் டு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கண்டிஷன் தப்பு. ஸோ அது ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பைத்தான் பூலியன் வேல்யூஸ் பிஹேவ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரோக்ராமிங் வெல் இன் பைத்தான். அதாவது நம்ம இது பைத்தானில் பூலியன் வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ பூலியன் டைப்பில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டு அவுட்புட் தான். ஒன்று ட்ரூ, நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும், இல்லைன்னா ஃபால்ஸான்னு பார்க்கும். எக்ஸாம்பிள், 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. அப்படி வேல்யூவில் இப்போ நம்ம 0 கொடுத்தோம்னா அது ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். பூலியனில் 0ன்னு கொடுத்தோம்னா அது ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ட்ரூ 1னா அது ட்ரூன்னு எடுத்துக்கும். சரிங்களா, ஸோ பூலியன் பற்றின டீட்டெயில்டான டேட்டா டைப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். இது கூட புரியாமல் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இன்னும் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். If you want to define a Boolean in Python, you can simply assign a true or false value, or even an expression that ultimately evaluates to one of these values. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூலியனை நீங்கள் விவரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அதை பைத்தானில் நீங்கள் விவரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ, இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஷனை என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஃபார்முலா இப்போ x + y + z = 0 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லையா. அந்த எக்ஸ்ப்ரெஷன் கடைசியில், அல்டிமேட்லினா ரொம்ப கடைசியில் அது என்ன வேல்யூ, ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் கடைசியாக ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம விவரித்தோம்னா அதுதான் பூலியன் டைப். புரிஞ்சுங்களா? இப்போது
பூலியன் டைப்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குது சரிங்களா? பூலியன் டைப்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அப்படின்னா அடுத்தது இல்லைங்களா, இது அடுத்தது இது அப்படிங்கிறது தான் அண்டு. ஆர் அப்படின்னா இது அல்லது இது. நாட் அப்படிங்கிறது அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. நாட்டுங்கிறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அண்டு அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா 1 ஈக்குவல் டு 1 அண்டு 1 greater than 2. இப்போது 1 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூ சரிங்களா? அண்டு கொடுத்துருக்கோம் இடையில. அண்டு அப்படின்னா அடுத்தது சரிங்களா? அடுத்தது 1 நாட் ஈக்குவல் டு 1 greater than 2 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா 2-வை விட 1 greater than கிடையாது, பெருசு கிடையாது, சின்னது தான். அப்போ அந்த இது வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போ நான் 2 கண்டிஷன் கொடுக்குறேன். ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ, ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அப்போ அண்டு அப்படின்னா இதுவும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டாவதும் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ அண்டோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு புரிஞ்சிங்களா? இதுக்கடுத்து அதுக்கடுத்து இன்னொன்று. ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூங்கிற அவுட்புட் நமக்கு வரும். இப்போது ஆர்னா அல்லதுங்கிறது என்னது? இப்போனா 1 ஈக்குவல் டு 1 சரிங்களா? அல்லது 1 greater than 2 அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ, 1 ஈக்குவல் டு 1ங்கிறது ட்ரூ. அல்லது 1 greater than 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபால்ஸ். ஸோ அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று எனக்கு ட்ரூ கிடச்சிருச்சு. அப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ட்ரூ சரிங்களா? அடுத்ததுக்கும் அல்லதுக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா? அண்டு ஆர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி இன்வர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இந்த பக்கம் நமக்கு வந்து 1 - 2 அப்படின்னு இருக்குது, ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. நான் 2 இங்கேருந்து அந்த பக்கம் கொண்டு போன ஆகும் 1 + 2 அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்வர்ஸ் பொசிஷன். நாட்டுனா நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கும். ஸோ அதுதான் நாட். ஸோ வாட் இஸ் பூலியன் வேரியபிள் டைப்? Boolean variables can either be true or false and are stored as a 16-bit values. சரிங்களா? அதாவது பூலியன் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பூலியன் வேரியபிள்ஸ் பூலியன் வேரியபிள்ஸ் அதாவது பூலியனோட மாறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். இதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 பைட்டுங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைட்டு, பிட்டு, கிலோபைட்டு, டெராபைட்டு, ஜிகாபைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பைட் வடிவில் தான் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட பூலியன் வந்து 2 பைட் 16 பிட்டு, இதை வந்து 2 பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 16 பிட் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகும் சரிங்களா? பூலியன் வேரியபிள்ஸ் ஆர் டிஸ்பிளேடு ஆஸ் either true or false. நம்மளோட அவுட்புட்டில் பூலியனோட வேல்யூ வந்து ஒன்று ட்ரூன்னு காட்டும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு காட்டும். when other numeric data types are converted to boolean values, then a 0 become false and any other value become true. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பூலியனுக்கு நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதில் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பூலியன் பொறுத்த வரைக்கும் அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். பூலியனில் 0க்கு தவிர வேறு என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலும், இன்டீஜராக அதில் வந்து பாசிட்டிவ் ஆர் நான் பாசிட்டிவ் என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும் சரிங்களா? ஸோ பூலியன் வேரியபிளோட டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து பூலியனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம், ஹவு டு யூ டிக்ளேர் அ பூலியன் அப்படின்னா, டு டிக்ளேர் அ பூலியன் வேரியபிள் வி யூஸ் த கீவேர்ட் பூல். பூலுங்கிறது தான் வந்து பூலியன் டேட்டா டைப்போட கீவேர்டு
இப்போது லிஸ்ட்டு பார்த்தோம், ஸ்ட்ரிங்கு பார்த்தோம், இன்டீஜர் பார்த்தோம், ஃப்ளோட் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே கீவேர்டு என்ன? ஸ்ட்ரிங்குனா str, சரிங்களா? இன்டீஜர்னா int, ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட்டு, ஸோ காம்ப்ளெக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த மாதிரி பூலியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூல், BOOL, இதுதான் வந்து கீவேர்டு, சரிங்களா? ஸோ பூலியன் டேட்டா டைப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டேட்டா டைப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.